இன்றைக்கி மோர் குழம்பும் கோவக்காய் வறுவலும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மோர் குழம்புக்கு காலையில் ஏய்ச்சோடனே அந்த ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் ஒரு ஸ்பூன் வே என்னது துவரம்பருப்பும் ஊற வச்சாச்சு. அது ஊறிட்டுருக்கு. அதுக்குள்ளே கோவக்காவெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். மோர் குழம்பு கோவக்காய் ஃப்ரை நல்லா தான் இருக்கும். எப்பயுமே ஃப்ரை டீப் ஃப்ரை இதெல்லாம் தான் வந்து இந்த மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். கிழங்கு வகைகள் ரொம்ப நல்லா சூட் ஆகும். சரி கோவக்காய் ரொம்ப இது என்ன வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி பழங்கலரில் தான் இருக்குது வாங்க சொல்லவே. எப்படி வாங்கிட்டு வந்து வச்சாலும் இந்த கலர் வந்துடுதுங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்காக அதை தூக்கியும் போட முடியாது. எல்லாருமே சமைக்கிறாங்க, அதனால் நானும் சமைக்கிறேன் இப்போலாம். எப்படி சந்தோஷமாக வாழறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாரும், மற்றவங்கள பார்த்து எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி இது சந்தோஷம் எப்படிங்க நம்ம வந்து சந்தோஷமாக வாழணும்னா ஒன்றே ஒன்று தாங்க பண்ணணும். மற்றவங்கள நம்ம கம்பேர் பண்ணாமல் வாழ்ந்தாவே நம்ம ஈஸியாக சந்தோஷமாக வாழலாங்க. ஆக்சுவலாக இன்னொருத்தரை பார்த்து நம்ம கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவங்க நம்மளோட நல்லா இருக்காங்க, ஐயோ அவங்க நம்மளோட இதுவாக இருக்காங்க, இப்படி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் நமக்கு எப்பயுமே சந்தோஷம் கிடைக்காது. நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழவே முடியாது. நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாவே போதும். அதுலேயே நமக்கு நல்ல ஹாப்பினஸும் சந்தோஷமும் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைய பார்த்துட்டு இன்னொரு குழந்தைய பார்த்துட்டு நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிலாம் கம்பேரிஷன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க.